ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னத்த வீடியோவில் நான் என் வீடை க்ளீனாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், எப்படி இருக்கேன், அதை அப்படியே நேச்சுரலாக காமிக்கலாம். ஏன் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, எனக்கு தெரியும். நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம், காலையிலேருந்து நேற்றுலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே டேபிள் அப்புறம் பியானோலாம் இருந்தது, அதெல்லாம் டிஸ்மேட்டல் பண்ணி நேற்று நைட்டு கொஞ்சம் எடுத்து வச்சோம். என்னடா நம்ம கூட இந்த விளாக்ஸ்லாம் இன்னொரு ஜீவன் இருக்குமே, அது எங்கேயா நீங்கள் தேடுறீங்களா? ஒன்றும் இல்லை, பாத்ரூம்குள்ளே இருக்குது. இப்போ தான் வெளியே. என்ன பண்ணிட்டு வந்தீங்க? பூஜை சாமான் இங்க என்ன வேலை நடந்துட்டு இருக்கு பாருங்க. இன்னும் வந்து ஆக்சுவலி நாங்க இப்போ கிச்சன் கூட ஃபுல்லா கிடையாது. கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம். அப்புறம் பியானோ, நான் சொன்னேன்ல, பியானோ டேபிள்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஸோ எங்களோட திங்ஸ் லைக் ட்ரெஸ்ஸு, அப்புறம் இதுதான், இவ்வளோதான். பாவம், நான் இவ்வளோதான் என்னோட திங்ஸ்லாம். இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அப்புறம் அது போக ஹாலில் கொஞ்சம் சின்ன சின்ன திங்ஸ்லாம் இருக்கு. அண்ட் பூஜையும் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. இதை லாக்கரில் வைக்கிற அளவுக்கு என்ன இந்த பால்? லார்ஜ் கிரிக்கெட் பால். லார்ஜுக்கே போய் வாங்க கிரிக்கெட். யார் லார்ஜ்? உன் செயினை விட இது இம்பார்ட்டன்ட் எனக்கு. எதுல வை, பத்திரமா வை. யார் லார்ஜ்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சுனா தயவு செய்து. தெரியாதா? லார்ஜ்ன்றது கிரிக்கெட் கிரவுண்ட். இவகிட்ட போய் சொன்ன பாருங்க. எனக்கு அது தெரியாது, நான் என்ன பண்றது சொல்லுங்க. இவ்வளவு கேவலமா நிலைமை எனக்கு ஆளை எங்க பாத்துக்கீங்களா? இன்னைக்கு பாக்குறாங்களே, சாதாரணமாக உட்கார இடம் இருக்காது, இதுல இது வேற. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து இவ்வளோண்டு தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் லைட் குக்கிங் தான் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள். ஸோ அஞ்சரை பெட்டி சொல்லுவாங்கள்ல, அந்த அஞ்சரை பெட்டியை நான் இந்த பாக்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதில் வந்து இந்த மாதிரி திங்ஸ், தீந்து போச்சு. சரி, தீந்து போன பாக்ஸ் காமிக்காம இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இதில் தான் போட்டு வச்சுருந்தேன். அண்ட் ஹாட் பிளேட் இங்கே தான் குக் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் குக் பண்ணல, ஏன்னா வந்து இன்னைக்கு கொஞ்சம் வீடு ஷிஃப்டிங்கில் பிஸியாக இருந்ததுனால வாங்கிட்டோம் முருகன் இட்லியிலிருந்து பார்சல். எஸ். ஸோ நாங்கள் வந்து சிங்கப்பூர் இங்கே ஃபஸ்ட்டு வந்தோடனே எங்களால் இந்த லீஸை பிரேக் பண்ண முடியல. இவர் மட்டும் இந்த வீட்டில் தங்கியிருந்தனால இவர் இருந்துக்கிட்டாரு. நான் வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி இடம் பத்தலைன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக இருந்துச்சு எங்கள் 2 பேர்த்துக்கு. கிச்சன் வந்து கொஞ்சம் எனக்கு தோசை போடுறதுக்கு மட்டும் வரல. ஸோ அந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் போகிறேன். இந்த பாருங்களேன், ஷெல்ஃப்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. நம்ம ஹைட்டுக்கு வந்து கொஞ்சம் எட்டி எடுக்கிறதெல்லாம் சிரமம் இல்லையா? பரவாயில்ல, எட்டி எடுக்கிறது சிரமம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு டைமும் நான் வந்து இந்த லேடரை கூப்பிடுவேன். கமான் லேடர் அப்படின்னு சொன்னா வந்து இந்த லேடர் எடுத்து கொடுத்துரும். இப்படிதான் வருவாங்க, லேடர் தான் கூப்பிடுவேன். கூப்பிட்டா இப்படி வந்து மேல இருக்கிறத எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா எனக்கு எட்டாது. போதும், இப்ப எதுவும் எடுக்க வேணாம், சும்மா தான் கூப்பிட்டேன். ஸோ முக்கால்வாசி அடிக்கடி எடுக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ராலிஸ் வாங்கி நான் இதில் வச்சுக்கிட்டேன். அண்ட் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா வெசல் வாஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். எனக்கு வெசல் வாஷிங் மிஷின் வேறு இருக்குது வீட்டில். ஸோ அதையும் நான் கொஞ்சம் அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ வெசல் வாஷிங் மிஷின் என்ன பிராண்டு? அது வந்து செந்தில்கிற ஒரு பிராண்டு. ஸோ இவர் வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணார். ஏன்னா இவரும் கொஞ்ச நாள் இந்த வீட்டில் தனியாக இருந்திருக்காரா. ஸோ இந்த வெசல் வாஷ் பண்ணுறது, குக் பண்ணுறது எல்லாமே இவருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ இவர் எனக்கு அதெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். குக்கிங் மட்டும் நான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன், ஏன்னா எனக்கு குக்கிங் பிடிக்கும். ஸோ வெசல் வாஷிங் தான் எனக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். பிரியாணி பண்ண மாதிரி இப்போ பேசுகிறேன். 4 இட்லி ஒரு தோசை. 4 இட்லி ஒரு தோசையா? போய் சொல்லாதீங்க, உங்களுக்கு குதிரவால்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். எனக்கு பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன். இட்லியிலிருந்து நாங்கள் வந்து இன்னைக்கு ஆனியன் ஊத்தப்பம், அப்புறம் பொங்கல். முருகன் இட்லியில் வந்து சட்னிஸ் யூஸ்வலாக 2-3 தருவாங்க. 4 சட்னி, எஸ் 4 சட்னி தருவாங்க. சொல்லுவான்ல சந்தானம், இட்லி 4 வகை சட்னி. அரடா. ஆக்சுவலி முருகன் இட்லி எனக்கு யூஸ்வலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆர்டர் போட்டோம். பிரிச்சு முடிச்சு கிளம்பும். எனக்கு பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு, ஏன்னா இங்க பேக்கிங்ல இந்த மாதிரி பெரிய டெக்னிக். இன்ஜினியர் வந்துட்டாரு. சரிடா, அப்புறம் சொல்றேன். வந்தாரு, அப்புறம் சொல்லி தட்டான்னு போயிட்டாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12:45 ஆகுது. கிட்டத்தட்ட 1 o'clock ஆக போகுது. இப்போ எங்கள் வீடு எந்த நிலைமையில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப க்ளீனாக இருக்கு. எஸ், ஆமாம். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் அப்படியே ஒவ்வொன்றும் பார்சல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பண்ணி முடிச்சது வந்து சும்மா நேம் எழுதிட்டு இருக்காரு. இந்த பாக்ஸில் வந்து ஆயில் அண்ட் கிளாஸஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாக்ஸாக போட்டு கொஞ்சம் நாங்கள் இந்த மாதிரி அசார்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த புது வீட்டுக்கு போனோன்னே எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து என்ன எதுன்னு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறது, நைட்டு நடுராத்திரி இத்தனையும் நான் தான் பண்ணேன் தனியால். என்ன பண்ணுறது, போய் ஒரு வேலை செய்யல. பெயிண்ட் அடிக்கணும்.
பெயிண்டர் வேற நான் தான் தெரியுமா? என்ன தெரியுமா ஆச்சு? இங்க பாருங்க உங்களுக்கு அது அப்புறம் காமிக்கிறேன் என்ன ஏதுன்ட்டு. 6 கடல் 7 மலை தாண்டி போய் இந்த ஃபேஸ் வாஷ் சாரி ஹேண்ட் வாஷையும் பாட்டு கேட்காது, எனக்கு பின்னாடி நல்ல ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல. 6 கடல் 7 மலை ரூம் ஃப்ரெஷ்னரையும் ஹேண்ட் வாஷையும் எடுத்துட்டு வந்தாச்சு. இன்னும் கடைசி மலை தாண்டி இதை வந்து நான் உள்ள வைக்கிறேன். எப்படி உள்ள வைக்கணும் தெரியலையே. அப்படி சும்மா இதுக்கு வேணா MBA பண்ணுவாங்க. ஓகே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆச்சு. இன்னும் வந்து எங்கள் வேலை முடியல, ஸ்டில் இன் ப்ராசஸில் தான் இருக்குது. இதெல்லாம் இப்போதைக்கு நாங்கள் அடுக்கி வச்சது, லைக் பேக் பண்ணி முடிச்சது. ஸோ ஃப்ரெஜைல் ஐட்டம்லாம் ஃப்ரெஜைல் இப்போ ஓரளவுக்கு ட்ரெஸ் வரைக்கும் வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னும் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது, க்ளீன் பண்ணோம். விடிய பேக் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணுறது பாருங்க, பாவம் ஒருத்தர் நடுவில் ரெஸ்ட் எடுக்கிறாரு. கப்பை கூட பேக் பண்ணிட்டேன். இதில் குச்சி காஃபி கப் இல்ல, அதை பேக் பண்ணியாச்சு. ஸோ வேற வழி இல்லாம கப் இல்லாதனால இந்த மாதிரி குட்டி பவுல்ல காஃபி குடிக்க வேண்டியதா இருக்கு. பாவம் என்ன பண்றது. என்ன மாதிரி வேலைலாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. சாங் என்ன பண்றீங்க? இல்ல இது பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன பெயிண்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் நல்ல பெயிண்டர் ஐட்டம்ல பெரிய ரவிவர்மன் அங்க இருக்கு. பேட்ச் ஒர்க் பண்றதுக்கு இவ்வளவு பில்டப் போட்டு விடு. பேட்ச் ஒர்க்னாலும் இதெல்லாம் வந்து ஒரு கலை. இங்க மிக்ஸி கிரைண்டர்லாம் வச்சு அதுல இருந்து செவுத்துல அடிச்சு மிக்ஸில இருந்து ஆம்லா ஜூஸ் வெளியே சிந்திச்சு அதை பூசி மழுவ நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பெயிண்டரா மாதிரி இருக்கும் சங்கவியை பாருங்க. இங்க வச்சுக்கலாம். எனக்குள்ள இவ்ளோ பெரிய கலை இருக்கு அப்படின்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. வேற என்னெல்லாம் கலர் இருக்கு உங்ககிட்ட? இது இனிமேல் தான் எல்லாம் தேடணும். 5 வருஷம் ஒரு தொழில் இருக்கு. ஆமா, மூஞ்சில பெயிண்ட் அடிக்கிற பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகலன்னா இதை யூஸ் பண்ணிடலாம். மூஞ்சில பெயிண்ட் அடிக்கிறது நம்ம பிசினஸ் இல்லையே. இது மேக்கப் ஆர்டிஸ்ட். சரி, I'll take over. ஆக்சுவலி இந்த மாடர்ன் ஆர்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு வடிவம் தேவைப்படுது. நான் வரேன். இது ஒன்றால் முடியாதுமா, இருமா. இது ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. சங்கவி போட்ட ஓவியத்தை பாருங்க, எதுவுமே தெரியலையா? அதான் அந்த ஓவியம். நம்மனால முடியலப்பா, அதனால சரி உண்மையான பெயிண்டரே அந்த வேலையை பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். எப்பேற்பட்ட கதாபாத்திரம் நான், என்ன பெயிண்ட் அடிக்க விட்டீங்க. என்ன பண்றது? இந்த ஊருக்கு வந்து மட்டும் தான் பண்ணல, அதையும் பண்ணியாச்சு. அப்பா முடியலடா சாமி. 4 மணிக்கு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. கரெக்ட் தான். சரி எங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் பயந்துக்காதீங்க. என்ன பண்றது, ஒரே பேக்கிங் வேலை, இப்படிதான் இருக்க முடியும், வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இங்க பாருங்க, இங்க வீடு ஃபுல்லா நடக்க முடியாத குளத்தில் இருந்துச்சுல, காலையில இருந்து ஃபுல்லா சரி பண்ணி இப்பதான் மூவர்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே, இனி நாங்க அங்க போய் அங்க இருந்து வேற அன்பேக் பண்ணி எல்லாத்தையும் செட்டில் பண்ணோம். கண்ணா, இது என்ன டப்பால இருக்கீங்க? பேக்ல கிட்டார் பார்த்ததியா? பார்த்துருக்கேன். இதெல்லாம் எடுத்து நான் ஒரு தடவை கூட பார்த்தது இல்லை. நீங்க ஒன்று இப்படி ஒன்று வச்சிருக்கீங்கன்னே எனக்கு இப்படி அன்பேக் பண்ணும்போது தான் தெரியுது. பேக் பண்ணும்போது அப்படியா? நான் நீங்க பாடுறதே கேட்க முடியாது, இல்லை வாசிக்கிறது வேற. அதாவது யூஸ் பண்றது ஆர்வத்துல கிட்டார் வாங்கினேன், ஆனா பியானோவை யூஸ் பண்ணல. எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. பேக் பண்ணிட்டு சரி பாய். ஃபைனலி நாங்க மூவ் பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒரு விளையாட்டு. சி பேக்கேஜ் வந்து அரைவா இருக்கு. அந்த பேக்கேஜ் வந்து சங்கவி. பின்னாடி பாருங்க எவ்வளவு லக்கேஜ் இருக்குன்னு. இந்த லக்கேஜ் நாங்க இங்க கொண்டு வந்துட்டோம். இனி வந்து இதெல்லாம் எடுத்து அங்கங்க நாங்க என்ன சொல்றது அடுக்கி வைக்கணும். அந்த வேலை வேற பாக்கி இருக்கு. சபா நேற்று நைட்டே 6 மணி தூங்குனது தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி தூங்கினப்போ 6 AM மார்னிங் தெரியுமா? ஆக்சுவலி நீ சூப்பர் சிங்கரே போகலான்னு நினைக்கிறேன். அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியுமா? அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியுமான்னு கேட்குறேன். நகம் வலிக்குது. அது கிட்டாரு. அது எனக்கு தெரியும். கிட்டார் எது மாதிரி வாசிச்சிருக்கு தெரியுமா? இதுக்கு ஏதோ ஒன்று வச்சு ஆக்சுவலி பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? இந்த சீக்கா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஒரு ஃபோட்டோ ஒன்று வருமே, மீரா சீக்கா. அதுக்கு முடி நிறைய இருக்குங்க. ஓ கரெக்ஷனு. ஆனாமா இருக்க சப்ஸ்கிரைபரும் போயிடுவாங்க. அப்பாடா, ஒரு வழியா எல்லாம் ஒர்சல் பண்ணியாச்சு. பாருங்க, நாளைக்கு பால் காய்ச்ச வேண்டிய பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சாச்சு. பால் காய்ச்சினதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் பால் கொடுக்கணும்ல, அதுக்கான டம்ளர்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அண்ட் பால் காய்ச்சறதுக்கு புது பால் டப்பா இருக்குல்ல, அதுவும் வாங்கி வச்சாச்சு. ஆல் செட். அண்ட் பூஜை ரூமுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பிளேட்டு, பூஜை சாமான், விளக்கு, சாமிக்காக டம்ளர், அப்புறம் ஹார்த்தி தானே, இதெல்லாம் வாங்கி வச்சாச்சு.
எல்லாமே ரெடி, ஆல் செட் ஃபார் டுமாரோ. இந்த பக்கம் பார்த்தா இவர் என்ன பண்றாரு பாத்தீங்களா? என்ன பண்றீங்க? ஹலோ, டெம்பிள் பாருங்க வெளில போட போறாங்க. எல்லாம் ஸ்விம் பண்ணிருக்காங்க ஒழுங்கா. எங்களுக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பால் பொங்கிடுச்சு ஃபைனலி. நாங்க பால் காய்ச்சிட்டோம் புது வீட்ல. எஸ், நீ எவ்வளோ கரெக்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்க? ட்ரெடிஷ்னல் தான். நான் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தல? ஆஸ்திரேலியன் டீம் ஜெர்சி போட்டிருக்கேன். புது வீடு வந்தாச்சு, பால் காய்ச்சியாச்சு, எல்லாம் திருப்தியாக முடிஞ்சுது. திங்ஸும் ஓரளவுக்கு நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஸோ ஓரளவுக்கு எல்லாம் செட் ஆகி முடிஞ்சோடனே நான் ஹோம் டூர் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ கிச்சன் ஹோம் அப்படிலாம் கொஞ்சம் நீட்டாக தனித்தனியாக திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கலான்ட்டு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். Until then, bye from Sangavi and Sendil.